அடிக்கிற வெயிலுக்கு சுத்தமாக கிச்சனில் இருக்க முடியலைங்கன்னு நான் புலம்புற புலம்பலுக்கு தாங்க முடியாமல் கிச்சன்லேயே வந்து ஒரு ஃபேன் போட்டு கொடுத்துட்டாங்க ஹஸ்பண்ட். ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீட்டாக பாத்திரம் எல்லாமே ஃபேன் போட்டு குளு குளுன்னு விளக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது தான். அந்த ஸ்லாப் எல்லாமே க்ளீன் பண்ணாமல் இருந்தது. அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வந்து ஃபுல்லாகவே தொடச்சிருவேன். என்கிட்ட லைசால் இருந்தது, அதை வச்சு தொடச்சேன். இல்லைனாலுமே நார்மல் டிஷ் வாஷரில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு தொடச்சோம் அப்படின்னாலுமே சூப்பராக பளபளன்னு இருக்கும். கொஞ்சம் கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 1 hour நல்ல தூக்கம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அம்மா வந்து பிச்சி பூ கட்டி வச்சுட்டாங்க. இதோட ஸ்மெல்லு வந்து அப்படி சூப்பராக இருக்கும். இது வந்து தலையில் வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பஜ்ஜி வந்து சாப்பிட்லாம் அப்படின்றனால கொஞ்சமாக எனக்கு டிஷ்யூவில் வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆளுக்கு ஒரு 2-3 பீஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு. நைட்டு டின்னருக்கு கேப்பக்கம்பு தோசையும் அது கூடவே முருங்கைக்காய் அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா குருமா மாதிரி ஒரு குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு காரக்குழம்பு மாதிரி வச்சு கொடுத்தோன்னா பிடிக்காது. பட் தேங்காய் ஊற்றி இந்த மாதிரி குருமா டைப்பில் வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. நான் டான்னு மதியம் 3 மணிக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் மினி வாகில் மீட் பண்ணலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க.